அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அரஃபாவுடைய தினத்தில் இந்த 3 விஷயத்தையும் நாம் செய்தால் அல்லாஹ்வின் ரஹ்மத் நம் மீது இறங்கி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறுகின்றது. முதலாவது, அரஃபாவுடைய தினத்தில், அதாவது துல்ஹஜ் பிறை 9 அன்று நாம் நோன்பு வைப்பது. அரஃபா தினத்தில் ஹஜ்ஜில் இருப்பவர்கள் யாரும் நோன்பு வைக்க மாட்டார்கள். அந்த நாளில் துல்ஹஜ் பிறை 9 அன்று நாம் ஒரு நோன்பை நாம் வைத்தால் நம்மளுடைய 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இரண்டாவது, அந்த நாளில் நாம் அதிகமாக துஆ கேட்பது. மற்ற நாட்களில் நாம் கேட்கக்கூடிய துஆவை விட அந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த நாளில் நாம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு நம்மளுடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதை அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். மூன்றாவது, இந்த திக்ரை ஓதுவது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 3 அமல்களையும் நாம் செய்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் அவன் மன்னிப்பையும் நாம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.